வணக்கம் மக்களே, வாங்க இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச் ஆஃப் கிவன் டேட்டா. இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்துட்டு இதுலேருந்து நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் என்னன்னு நான் சொல்கிறேன், மைண்டில் சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க கண்டுபிடிக்கலாம். ரேஞ்ச் ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ், இதுதான் ஃபார்முலா. இதில் எல்ன்றது லார்ஜஸ்ட் நம்பர், எஸ்ன்றது ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ இந்த டேட்டாவில் எது லார்ஜஸ்ட் நம்பர் 67, இதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் 18. அப்போது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். லார்ஜஸ்ட் நம்பர் 67, ஸ்மாலஸ்ட் நம்பர் 18. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் மைனஸ் பண்ணணும். 67லேருந்து 18 மைனஸ் பண்ணிங்கன்னா 49. ஸோ அப்போது இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது இதோட ரேஞ்ச் வந்து 49. நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா L minus S divided by L plus S. Largest number minus smallest number divided by largest number plus smallest number. So L நமக்கு தெரியும், largest number 67 minus smallest number 18. கீழே என்ன பண்ணணும், 67 plus பண்ணணும் plus smallest number. So 67 minus 18 அது என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 49. 67 plus 18 வரும் 85. இப்போது 49/85 என்ன வரும் அப்படின்னா 0.576. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இது வந்து கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச், இது ரேஞ்ச். இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் கொடுத்து ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச் கேட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் மறந்துடாதீங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சம்ஸ் வேணும்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.